அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்மிடத்தில் கொண்டு வருகிறேன். 1 கொரிந்தியர் 10:13 நான் படிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். எவ்வளவு அருமையான வசனம். இதை நம்ம தியானிக்கணும் பாருங்க. இதை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஏன் இதை அனுமதிச்சார், ஆண்டவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க, நான் நல்லவன் ஆனால் சஃபர் ஆயிட்டு இப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்ன போட்டிருக்கு பாருங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதுலயே முடிஞ்சு பாருங்க. அப்ப மனுஷனா பிறந்தவங்களுக்கு சோதனைகள் பல வரலாம் பாருங்க. இயேசுவே சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப மனுஷனா இந்த பூமியில இருந்துட்டா பிரச்சனைகள் வரலாம். ஏன் அப்படின்னா விழுந்து போன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை. எனவே பிரச்சனைகள் வரலாம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மையுள்ள தேவன் என்ன பண்றாருன்ற தெரிஞ்சுட்டா நம்ம பிரச்சனைகளை குறித்தோ போராட்டங்களை குறித்தோ கவலைப்பட்டு கலங்கி கொண்டு சோர்ந்து போயிருக்க மாட்டோம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அப்ப பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனைன்னு சொல்றோம்ல, ஆண்டவர் அப்படி பார்க்கல. உன்னால அதை டீல் பண்ண முடியும்பா, உனக்கு நான் இருக்கேன், என்னோட அபிஷேகம் இருக்கு, பரிசுத்தாவியம் இருக்கு. அவர் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பாருங்க, பலத்துக்கு மிஞ்சின பாரத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறோம், உங்க பிரச்சனையை உங்களால ஃபேஸ் பண்ண முடியும், உங்க பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள முடியும். ஏன்னா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். அடுத்து என்ன போட்டிருக்கு, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான. இது எப்படி இருக்கு பாருங்க. கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்டு ஆன்சர் ஷீட்டையும் கொடுத்துட்றாரு. இதுதான் சொல்யூஷன். அப்ப ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே பேக்டா பதில்களை அவர் வைத்திருக்கிறார். அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான எஸ்கேப், வே ஆஃப் எஸ்கேப் அவர் கொடுக்கிறார். அப்ப சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று யாக்கோபிலே படிக்கிறோம். அப்ப அவர் சோதிக்கல, ஆனா சோதனை வரப்ப அதனுடைய கூட தப்பிக்கொள்ளும் வழி என்ன பண்றாரு, கொடுத்துட்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உண்மையுள்ள தேவன், நான் உன் கூட இருக்கிறேன், உன் திராணிக்கு மேல நீ சோதிக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என்ன, நான் உன் கூட இருக்கேன், இந்த சோதனையை நீ ஜெயிச்சிடலாம், சமாளிச்சிடலாம், கையாண்டலாம். உன் பலத்துக்கு மிஞ்சின பாரம் நீ சொல்லாத, அதை உன்னால டேக்கிள் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். மாத்திரமல்ல, இதுல இருந்து வெளிவதற்கான போக்கையும் நான் வைத்திருக்கிறேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். இந்த சோதனையை நீ சாதனையாக மாற்றுவாய், இந்த சோதனையை நீ ஜெயிப்பாய், இந்த சோதனையை கடந்து செல்வாய், நீ வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வாய். ஏனென்று சொன்னால் நான் உண்மையுள்ளவர். நீ திராணிக்கு மேலாக சோதிக்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீ இந்த சோதனையை தாண்டி செல்லும் போக்கையும் தப்பி செல்லும் வழியையும் நான் உண்டு பண்ணி உன்னோடு இருந்து உன்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். நான் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, இயேசு நம்ம கூட இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன். அவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான கிருபைகளை ஏராளமாய் தந்து நம்மை வழி நடத்துவார். நாம் சோதனைகளை ஜெயிப்போம். அந்த சோதனைகள் எல்லாம் தடைக்கிறதுக்கெல்லாம் எடுத்து அதை சாதனையா மாற்றி பெரிய பெரிய காரியங்களை தேவநாமத்தின் மகிமைக்காக செய்வோம். உங்க வாழ்க்கை பெரிய சாட்சியா இருக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கை பெரிய சாட்சியா இருக்கும். இன்னைக்கு உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் கையாள முடியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், நாளொன்று வரும், இதையெல்லாம் கடந்து வெற்றியாளர்களாய், தேவனை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாய், சாட்சி பகிர்கிறவர்களாய் இருப்பீர்கள். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் அற்புதங்களை செய்வார். இதிலிருந்து வெளியே வருவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.